السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: البر حسن الخلق والإثم ما حاك في صدرك وكرهت أن يطلع عليه الناس، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சட்டும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், நமக்கு உத்தரவிடுகின்றான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான விஷயங்கள் மீதும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்குவா சார்ந்த விஷயங்கள் மீதும் நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைப்பு செய்து உதவியாக இருங்கள். தீமையான விஷயங்கள் மீதும் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களின் மீதும் நீங்கள் ஒருத்தருக்கொருவர் ஒத்துழைப்பு செய்யாதீர்கள், உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். நன்மையான காரியங்களுக்கு முன்னிற்க வேண்டும், அதாவது துணை நிற்க வேண்டும். பாவமான விரோதத்தை உண்டு பண்ணுகின்ற காரியங்களுக்கு முன் நிற்கவும் கூடாது, துணையாகி போகவும் கூடாது. கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் தத்துவங்களில் பிரதானமான ஒரு விஷயம்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் நன்மையான விஷயங்களுக்கு ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொள்ளுங்கள், ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளுங்கள். தீமையான காரியங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள், ஒத்துழைப்பு செய்யாதீர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம்தான் நம்முடைய தலைப்பு, இந்த வார ஜும்மாவினுடைய சிந்தனை. ஒத்துழைப்பு கொடுக்காமை ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும். குர்ஆன் சொல்லுகிறது, நன்மையான விஷயங்களை நீங்கள் ஒத்துழைப்பு செய்யுங்கள், தீமையான காரியங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதீர்கள். இந்த ரெண்டையும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்று
மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த வார ஜும்மாவில நாம் இந்த 2 விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். எதிலே ஒத்துழைப்பு செய்ய வேண்டும், எதிலே ஒத்துழைப்பு செய்யக்கூடாது. குர்ஆன் வசனம் சொல்கிறது, நன்மையான விஷயங்கள் நீங்கள் ஒத்துழைப்பு செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து கொள்ளுங்கள். தீமையான பகைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். இந்த 2 விஷயத்தை தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, எவற்றிலெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, ஒத்துழைப்பு உதவி செய்வது அறவே கூடாத விஷயங்கள் எவை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பாவமான காரியங்களை தூண்டக்கூடாது, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. பாவமான காரியங்கள் என்றால் எது? மது, சூதாட்டம், விபச்சாரம், கொலை, அநீதம் இழைப்பது, திருட்டு, கொள்ளையடிப்பது, அதற்கு மேற்பட்ட காரியங்கள், சூனியம் செய்வது, ஷிர்கான காரியங்கள், இணை வைப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, இது போன்ற பாவமான காரியங்களை செய்யவும் கூடாது, செய்வதற்கு துணை நிற்கவும் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவம், அந்த பாவத்தை செய்பவனுக்கும் சரி, அதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த தண்டனை இருக்கிறது என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பொதுவா சொல்லுவாங்க, கொலை செய்தவனை விட கொலை செய்ய தூண்டியவன், அந்த கொலைக்காக வேண்டிய உறுதுணையாக இருந்தவன், அவர்களுக்கும் தண்டனையில் என்ன செய்யும்? கூட்டாவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியுடைய விஷயத்திலே சொல்லுகிறார்கள். வட்டியுடைய விஷயத்திலே சொல்லும் பொழுது வெறுமனே வட்டி வாங்குபவர்களை மட்டும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகிறது, ஆக்கிலு ரிபா வ மூக்கிலுஹு வ ஷாஹிதுஹு வ காத்திபுஹு. வட்டி வாங்கி தின்பவன், அந்த வட்டி வாங்கி தின்பவனுக்கு புகட்டுபவன், அந்த வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன், அந்த வட்டியை கணக்கை எழுதுபவன், அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருவாங்க. வட்டி வாங்குறால மட்டும் சொல்லல, வட்டிக்கு கூட்டாக இருக்கக்கூடிய இத்தனை நபர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக. இதை பார்க்கும் பொழுது பாவங்களிலே யாரெல்லாம் கூட்டாகிறார்களோ, துணை நிற்கிறார்களோ, ஒத்துழைப்பு செய்கிறார்களோ, அத்தனை நபரின் மீதும் இந்த பாவ சுமை என்பது ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒத்துழைப்பு, நட்பு வட்டாரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், குடும்ப உறவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்? நம்ம செய்யறதில்லை அந்த தவற, பொருளாதார உதவியின் மூலமா ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஒரு வேலை இன்னொருத்தர் செய்ய போறாரு, என்கிட்ட காசு பணம் கேட்டான், கொடுத்தேன். வாகன உதவி, நான் போகல அந்த இடத்துக்கு, இன்னொருத்தர் நண்பர் போனாரு, என்னுடைய வண்டி எடுத்துட்டு போனாரு, நான் வாகனம் கேட்டாரு, என்கிட்ட காரு கேட்டாரு, 2 வீலர் கேட்டாரு, நான் கொடுத்தேன். அல்லது உடன் செல்லுதல், நான் எந்த காரியமும் செய்யல, என்னைய ஒரு கம்பெனிக்கு கூட்டிட்டு போனான், நான் பின்னாடியே போனேன், நட்பின் அடிப்படையில். இப்படி நடக்கக்கூடிய ஒத்துழைப்பு இருக்கிறதே, சில நேரங்களில் அப்பாவித்தனமான ஒத்துழைப்பாக போய்விடுகிறது நட்பின் அடிப்படையில். சில நேரங்களில் நிர்பந்தம், நண்பர் நிர்பந்தம் செய்கிறார், குடும்ப உறுப்பினர், சின்னத்தா பெரியத்தா மாமா என்ன செய்கிறார்? நிர்பந்திக்கிறார், வந்தே ஆகணும், எனக்கு நீ ஒரு வேலையா நான் போறேன், எனக்கு கார் கொடுத்தே ஆகணும், நிர்பந்தம். மூன்றாவது, தனக்குத்தானே பெருமை, அவன் தானே தப்பு செய்யறான், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் பண்ற தப்பு அவனோட, நான் என்ன பண்றது என்றும் வேதாந்தம் பேசக்கூடிய அந்த தன்மை. இப்ப இதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய தீமைக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய விஷயம். தீயது நடக்கிறது என்று சொன்னால் அதை சும்மா கூட போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட அது ஒத்துழைப்பு தான். வேடிக்கை பார்க்கறது ஒத்துழைப்பு தான். உதவி செய்ய போறது ஒத்துழைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மம் மஷா மஅல் ஆலிமி, யார் ஒரு அநியாயக்காரனோடு என்ன செய்யறான்? நடந்து போறான், கூட போறான், லியுஇனுஹு, உதவி செய்யறதுக்காக வேண்டி, வஹுவ யஅலமு அன்னஹு லாலிமுன்,
அவனுக்கு தெரியும் இவன் அநியாயக்காரன் தான் என்று தெரிந்தும் கூட அவனோடு இவன் கூட போறான், தெரிஞ்சே போறான். இப்படி போனா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தபுரானில பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபக்கத் ஹரஜ மினல் இஸ்லாம், திட்டமா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். ஒருத்தன் அநியாயக்காரன், அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவன் என்று தெரிந்தும் கூட அவனுக்கு நாம் துணை போவோமையானால் இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறவனே போன்றவனாவார் என்று ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான விஷயம். பாவத்துக்கு துணை போறது, அநியாயக்காரருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, அநியாயத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, அது குடும்பத்தில் உள்ள நபராக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சேர்ந்து நான் ஒன்றும் பண்ணலைங்க, பண்ணதெல்லாம் அவன்தான், நான் கூட போய் நின்றேன் அந்த கூட்டத்தில். ஒன்றை விளங்க வேண்டும், ஒரு இடத்திலே தவறு நடக்குமேயானால் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கரத்தால் தடுங்கள், நாவால் தடுங்கள், அதற்கும் சக்தி பெறாவிட்டால் நீங்கள் மனதிலாவது பாவம் என்று நினைத்து ஒதுங்கி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு கட்டளையிடப்பட்ட மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால அவன்தான் செஞ்சான் எனக்கு தெரியாது என்று ஒதுங்கி கொள்ளலாம், முழுமையாக ஒதுங்க வேண்டும். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, முழுமையா ஒதுங்கினா சரி, கூட நின்றுக்கிருவேன், எல்லாம் செய்வேன், ஆனா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நன்மைக்கும் பாவத்திற்கும் அற்புதமான விரிவுரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது சிறந்த நற்குணம். யாரிடத்துல நல்ல குணங்கள் வெளிப்படுகிறதோ, நல்ல விஷயங்கள் வெளிப்படுகிறதோ, நல்ல பேச்சுவார்த்தைகள், நல்ல தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அதுதான் நன்மைக்குரியது. தீமை என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல் இஸ்மு மஹாக ஃபீ சத்ரிக, உடைய உள்ளத்தில் எது உறுத்தலை ஏற்படுத்துகிறதோ, ஆகா நாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறோமே இது பெரிய தவறு அல்லவா, அல்லது தவறு பெரிய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே என்று உள்ளத்திலே ஒரு உறுத்தல் வரும். யாருக்கும் வராதுன்னு சொல்லவே முடியாது. சின்ன தப்பை செஞ்சாலும் சரி, பெரிய தவறை செஞ்சாலும் சரி, செய்யும் போது உற்சாகமா செஞ்சிருவாரு, வீட்டில் போய் நைட்டு தூங்கும் போது ஞாபகம் வரும், அல்லாஹ் உறுத்தலை ஏற்படுத்துவான். ஆக நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, தவறான விஷயம்ல, இப்படி செஞ்சிருக்க கூடாது என்ற ஒரு உள்ளத்திலே ஒரு உறுத்தலை ஏற்படுத்துவான். அல்லது பாவத்தை செய்வதற்கு முன்பாக இது ஒரு தவறு என்ற உறுத்தல் உள்ளத்திலே ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் பாவம். பாவத்திற்கு அடுத்த தொடரில் இன்னொரு இலக்கணம் சொல்றாங்க. பாவம்னா என்ன அப்படின்னா, வகரிஹித யத்தலி அலைன் நாஸ், மக்கள் எல்லாம் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய். மக்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறது. ஒருத்தர் விபச்சாரம் செய்யறாரு, ஏன் அதை பப்ளிக்கா செய்யலாமே, ஏன் மறைந்து மறைந்து செய்கிறார்? மது அருந்துகிறார், மறைந்து மறைந்து குடிப்பதற்கான காரணம் என்ன? திருடன் மறைந்து திருடுவதற்கான காரணம் என்ன? ஒரு தவறை செய்கிறார், அதை பிறருக்கு தெரிஞ்சால் ஆக மக்கள் எல்லாம் அதை என்ன செய்கிறார்கள், நம்மை பற்றி ஒரு தவறான ஒரு கேவலமான ஒரு எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடுமே என்று நினைக்கிறோமே, அதற்கு பேர் தான் பாவம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பாவத்துக்கு இலக்கணம் என்னவென்றால், உள்ளத்தில் உறுத்தணும் அல்லது மக்கள் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் உள்ளத்தில் வரணும். இந்த ரெண்டு தான் பாவங்கிறதுக்கு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டில் கூட தீமைகளும் தீமைக்கு துணை போகக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்துவிட்டது. மக்களிடையே விரோதத்தை ஏற்படுத்துகின்ற பகைமையான காரியங்கள் ஒருபோது நாம் இறங்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய வசனம் உத்தரவு, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தீமையான காரியங்களிலும் பகைமை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களிலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். எங்கே எல்லாம் பகைமை ஏற்படுமோ அதற்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு செய்து கொள்ளாதீர்கள். பிரச்சனை எப்போ முடியும் தெரியுமா? சண்டை எப்போ முடியும் அப்படின்னா, கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைச்சாதான் முடியும். ரெண்டு புறம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கிட்டு 4 பேர் சேரும் பொழுதும் இங்கிட்டு 4 பேர் சேரும் போது தான் அது பெரிய சண்டையாக மூழ்கிறது. 2 பேர் மட்டும் சண்டை போட்டு இருக்கும் போது யாரும் சேராம இருந்தால் அவங்களே விலகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒத்துழைப்பு என்பது எதில் வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் பகைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒத்துழைப்பு செய்யாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பகைமை ஏற்படுத்துறது இருக்குதே, உன்னையும் பகைமை நான் எச்சரிக்கிறேன், பகைமை ஏற்படுத்துவதை நான் எச்சரிக்கிறேன்.
அது தீனை மலித்து விடும், சிரைத்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பகை உணர்வு, பகைமை, ஒற்றுமையின்மை தீனையே இல்லாமல் ஆக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. நீங்க யார்கிட்டையாவது மாற்று மதத்தவர்கள், வேதக்காரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். நீங்க வேதக்காரர்கள்ட்ட போய் கூட நீங்க என்ன சொல்ல வேணாம், அவங்கள குறை சொல்ல வேணாம், அவங்கள குறை சொல்லாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, நான் இஸ்லாத்துல இருக்கேன்னு சொல்லிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கவனியுங்கள். லா துஸத்திகு அஹ்லல் கிதாப், வேதக்காரர்கள், வேதக்காரர்னா கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, உண்மைப்படுத்தாதீர்கள். இங்க ஹக்குல தான் இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. வலா துகத்திபு, என்ன செஞ்சிடாதீங்க, அவளை பொய்ப்படுத்திடாதீர்கள். அவளை உண்மையும் படுத்த வேணாம், பொய்ப்படுத்த வேணாம். அப்ப என்னதான் செய்யணும்? வகூல் ஆமன்னா பில்லாஹ் வமா உன்சில் ஆயா, நான் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன், அல்லாஹ் எதை இறக்கி வச்சிருக்காரு அந்த வசனங்களை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது மாத்திரம் சொல்லிட்டு கடந்துருங்க. குர்ஆன் நமக்கு ஒரு சூத்திரம் சொல்லி தருகிறது. மாற்று மதத்தவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவ்வளவுதான். எங்க மார்க்கம் எங்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவ்வளவுதான். விரிவாக பேசவோ அவர்களை புண்படுத்தவோ அவருடைய மார்க்கத்தில் நாம் இல்லை என்று குறை சொல்வதற்கோ மார்க்கம் சொல்லித்தரவில்லை. நம்மை நாம் ஈமானால் மெருகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க கிறிஸ்தவர்கள், யூதர்களை பார்த்து கூட நீங்க குறை சொல்லாதீங்க, பகைமையை உண்டு பண்ணாதீங்க. அவர்கள் போய் நம்ம ஏதாவது சொன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில் பகைமை வரும், வெறுப்புணர்வு வரும். அதனால தான் அவங்களை பொய்ப்படுத்தவும் வேண்டாம், உண்மைப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய கொள்கையில நீங்க கரெக்ட் ஆயிருங்க. ஆமன்னா பில்லா, நான் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன், உன்சில் ஆயா, அல்லாஹ் இறக்கி தந்த வசனத்தை நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டு போயிருங்க. மக்களிடையே விரோத போக்கு என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகையை எச்சரிக்கிறேன், அது தீனையை சிரைத்து விடும், மலித்து விடும், தீனையை இல்லாமல் ஆக்கிவிடும். மார்க்கம் மார்க்கம், சமுதாயம் சமுதாயம் என்று உயர்த்தி பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சில நேரங்களில் ஒற்றுமை இல்லாததன் காரணமாக, பகைமையின் காரணமாக, தீமைக்கு உதவி செய்வதன் காரணமாக அவரிடத்திலே தீன் இப்படித்தான் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமை என்ற கோஷங்கள் விடப்படுகிறதே தவிர பகைமை தான் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நீங்க டீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பகைமை வரக்கூடாது. ஆனால் செயல்பாடு அனைத்தும் பகைமையை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் என்னவோ உலகம் முழுவதிலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கடைசியாக ஒற்றுமை இல்லாமல் பகைமை தான் வளர்ச்சி அடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஒற்றுமை வளர்ச்சி அடையும். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு அங்கீகாரம் வேணும், நான் செய்யறதுக்கு அங்கீகாரம் கொடுங்க. எல்லோரும் தன்னை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதுதான் பகைமைக்குரிய காரணம். யார் அவங்களை ஒத்துக்கிறலையோ, யார் ஏத்துக்கிறலையோ, அங்கீகாரம் கொடுக்கலையோ, அவர்கள் மீது ஒரு பகை உணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஒத்துழைப்பு என்பது நன்மையான விஷயங்கள் தான் இருக்க வேண்டும், தீய விஷயங்கள் இருக்கக்கூடாது. பகை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் அறவே இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் தான் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பு தான் வெற்றி தரும். குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒத்துழைப்பு கொடுக்காத விஷயங்கள் இருக்கிறதே, அந்த காரணங்கள் நிச்சயமாக நமக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை தந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, தீமைக்கு உடன் போகாதீங்க, தீமையை செய்யாதீங்க. அதற்குரிய காரணங்களை தடுத்தாங்க. மது அருந்தாதீங்கன்னு மட்டும் சொல்லல, மது அருந்தக்கூடிய பாத்திரத்தையும் சேர்த்து தடை பண்ணாங்க. அந்த ஞாபகமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வட்டியுடைய விஷயத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க, குற்றவாளியா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறவங்க, அதை பத்தி சாட்சிக்கு கையெழுத்து போடுறவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. காரணம் ஒன்றுதான், தீமையான விஷயங்கள் என்ன செய்யாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுத்து கொள்ளாதீர்கள். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு 2-3 சொல்லலாம். அது நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களாக இருந்தாலும் சரி, தீமைக்கு உடன் போனோம்னா என்ன நடக்கும் தெரியுமா, கடைசியில் அந்த தீமையில நம்ம தான் மாட்டிக்கிறோம். அப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்வோம், ஏற்பாடு செய்வோம். அடுத்து 2வது விஷயம், இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான விஷயம், தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, நீங்க நன்மையான விஷயங்களிலும்
அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்குவான விஷயங்களிலும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு செய்து கொள்ளுங்கள். தீமை விஷயத்தை ஒத்துழைப்பு செய்யக்கூடாது. நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கு உதவி கொள்ள வேண்டும், ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். பல இடங்களில் மார்க்கத்தின் பெயரால் பகை வளர்க்கப்படுகிறது. ஒத்துழைப்பு மாத்திரம் இருக்குமேயானால் இந்த சமுதாயம் மிகச் சிறப்பான முடிவுகளை பெற்றிருக்கும். இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு முடிவுகளே கிடையாது, எந்த ஒரு தீர்வும் கிடையாது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்கல. காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் ஒத்துழைப்பை இழந்திருக்கிறது. தீமையான காரியத்துக்கும் பகை உணர்வுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததோ இந்த சமுதாயம், அது அந்த அளவுக்கு நன்மையான காரியங்களே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஒத்துழைப்பு என்றால் என்ன? ஒரு நல்ல காரியத்தில் கூட்டாக இறங்கும் பொழுது ஒரு அற்ப காரணங்களுக்காக பிணங்கி பின்வாங்குவதுதான் ஒத்துழைப்பு இல்லாததுக்கான காரணம். எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலாம்னு முடிவெடுக்கும் போது ஒரு சிலர் மட்டும் பிணங்கி கொண்டு பின்னால் நிற்பார்களே, ஆனால் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அவர் தான் என்ன செய்யறார்? முதல்ல ஷைத்தானுடைய வேலையை செய்கிறார். ஷைத்தானுடைய வேலையை அவர் தான் செய்கிறார். பிறகு என்ன நடக்கும்? ஷைத்தான் ஒட்டுமொத்தமாக அந்த ஒற்றுமையை குலைத்து விடுகின்றான். ஒத்துழைப்புங்கிறது பல வகைகள் அமையலாம். உதவி செஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்கிறது, உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இன்னொரு மூணாவது என்ன தெரியுமா? நம்ம எந்த ஒத்துழைப்பு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருப்பது. அவங்க வாட்டி வேலையை பார்க்கட்டுன்னு ஃப்ரீயா விட்டுறது. அவங்க ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள், நம்ம போய் எதிலே தலையிட்டு அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதமான உபத்திரம் செய்து விடக்கூடாது என்ற ரீதியில ஒதுங்கி இருப்பதும் அதில் ஒத்துழைப்பு தான். அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, நான் வெளியே இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றேன், ஆதரவு தர்றேன், வெளியில இருந்து ஒத்துழைப்பு தர்றேன் அப்படின்னா உங்களை நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எந்த உபத்திரமும் செய்ய மாட்டேன். ஆக உதவி செய்து ஒத்துழைப்பு கொடுப்பது, உறுதுணையாக நிற்பது, அல்லது எந்த விதமான உபத்திரம் செய்யாமல் என்ன செய்ய ஒத்துழைப்பு கொடுப்பது. மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியன் சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பானேயானால் நன்மையுடைய விஷயத்தில கண்டிப்பா இந்த சமுதாயம் வளர்ச்சி பெறக்கூடிய சமுதாயமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஊர்ல என்னென்ன பிரச்சனை நடந்தா என்ன, நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தா என்ன, நம்முடைய தொழில் சரியாக இருக்கிறதா, நம்ம சரியா நமக்கு என்ன செய்யுது, வியாபாரம் நடக்குதா, அதோட போயிடலாம் நினைக்கிறோம். நல்லா நம்ம விளங்கணும். ஒரு நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு நாடு கடன் வாங்குறது என்று சொன்னால் அந்த கடனில நாமும் கூட்டாளி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 3 லட்சம் கடன் ஏறத்தாழ இருக்குது அப்படின்னா நம்ம தலையில ஒரு கொஞ்சம் கடன் இருக்குதுன்னு தான் அர்த்தம். நம்மளும் பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு குடும்பத்துல தந்தைக்கு வரக்கூடிய கஷ்டம் அந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் தான். இல்ல தந்தை சிரமப்பட்டுட்டு போறாரு, நம்ம என்ன செஞ்சல எப்போதுமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த குடும்பமே சீர்குலைந்து போயிருக்கும். ஆகையினால் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியம். ஹிஜ்ரத்துடைய நேரத்துல சென்ற வாரம் கூட அந்த விஷயங்கள் சொன்னோம். ஹிஜ்ரத்துடைய நேரத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையில படுக்க வச்சுட்டு போவாங்க. வெளியில காஃபிர் நிற்பாங்க கொலை செய்யறதுக்கு, உள்ளக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமா படுக்கக்கூடிய படுக்கையில அவங்க படுக்காம அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுக்க வச்சுட்டு போவாங்க. வெளியில இருந்து காஃபிர்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டினுடைய ஓரத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க அந்த படுக்கையில். அப்படி அலி ரலியல்லாஹு தஆலா படுத்தாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கல. யா ரசூலல்லாஹ், என்னைய நீங்க படுக்க வைக்கிறீங்களே, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யார் பொறுப்பு? எதுவும் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அப்படியே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஹிஜ்ரத்துடைய வரலாறுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த விஷயம் இருக்கிற மிகப்பெரிய தியாகம். யாரு படுக்க முடியும்? இந்த நேரத்துல இந்த நபர் கொலை செய்ய போறோம், இந்த பெட்டில் உள்ள நபரை, அந்த பெட்டில் அவர் இல்லாம நம்ம போய் படுத்துக்கிற முடியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஒத்துழைப்பை செய்தார்கள். பத்ருடைய யுத்தம் நினைத்திருந்தால் சஹாபா பெருமக்கள் காரணம் 1000 இருந்தது கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு. பத்ருடைய யுத்தம் எப்படி நமக்கு கிடைச்சிச்சு? ரொம்ப யதார்த்தமா போனாங்க. பத்ருடைய யுத்தம் வந்துருச்சு. யா ரசூலல்லாஹ், நாங்க எங்களால் போருக்கு வர முடியாது என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வதற்கு 1000 காரணங்கள் இருந்தது. முண்டியாய் போன குதிரைகள், உடைந்த வாட்கள், நிராயுத பாணியாக இருந்த அந்த சஹாபா பெருமக்கள் என்ன சொல்லல, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்க போருக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம்னு சொல்லல. இப்படி சொன்னாங்க சஹாபா பெருமக்கள். மூசா நபி தன்னுடைய கூட்டத்தினர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்களாம் போருக்கு வாங்க. மூசா நபி தன்னுடைய கூட்டத்தினரை கூப்பிட்டாங்க.
இப்ப மூசா நபியோட கூட்டத்தினர் மூசா நபிக்கு சொன்னாங்க, நீங்களும் உங்க ரப்பும் போய் போர் புரியுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருப்போம்னு சொன்னாங்க. அது மாதிரி நாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டோம் யார சூழல்லாம், நாங்க போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்படிதான் பத்ருடைய யுத்தம். பத்ருடைய யுத்தத்துல 313 சஹாபாக்கள் ஒத்துழைப்பு செய்யவில்லை என்றால் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிமுடைய வாழ்க்கை அது கேள்விக்குறியா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து ஜும்மா பையனை கேட்டுக்கொண்டு ஜும்மா தொழுது கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் பத்ரு சஹாபாக்களுடைய தியாகம், அந்த ஒத்துழைப்பு. 313 பேர், ஆயிரக்கணக்கில் எதிரி வர்றாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர்களை நம்ம மிஞ்ச முடியாது, நம்ம வேற ரூட்டை கையாளுவோம்னு போயிருப்போம். எதிர்த்து நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நெருக்கடியான நேரத்தில் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியம். அந்த ஒத்துழைப்பு தான் இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடித்தரும். தாதி சலாசில் என்ற ஒரு யுத்தம். தாதி சலாசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திற்காக படையை அனுப்புகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 400 நபர்களை அனுப்புகிறார்கள். படைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 200 பேரோடு அனுப்பிச்சு வச்சாங்க. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸுடைய அந்த படையும் 400 பேரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அனுப்பிய அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களோடு போன அந்த 200 நபர்கள் சந்திச்சுக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுது. சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அபு உபைதாவே தலைமையை ஏற்றுக்கிறோங்கிறாங்க. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தலைமையை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தலைமையை அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப மக்கள் நினைத்தார்கள், சில பேர் அபு உபைதாவை தலைமையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அபு உபைதா செஞ்ச ஒத்துழைப்பு என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னைய தலைமையா இருக்க சொல்றாங்க, நான் இருந்துக்கிறேன்னு சொல்லல. என்ன சொன்னாங்கன்னா, அம்ர் இப்னு ஆஸே தலைமையா இருக்கட்டும் அப்படின்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்து அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சாங்க. சிறு சிறு ஒத்துழைப்பு தான் பிரச்சனைகள் தூரமாக போய்விடும். அந்த ஒத்துழைப்பு சேர்ந்த அந்த பிரச்சனை பெருசாயிரும். அந்த நேரத்தில் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் தான் தலைமை பொறுப்புல இருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னா 2 பேருக்கு மத்தியில் சண்டை வந்துடும், எதிரிகளை அழிக்க முடியாமல் போய்விடும். அதே யுத்தத்துல தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டளை போட்டிருந்தாங்க. என்ன கட்டளை? இரவு நேரங்களில் எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது? விளக்கு எரிக்கக்கூடாது, நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது. இப்போ லைட் இந்த மாதிரி எல்இடி கிடையாது. அப்போ விளக்கு என்ன, நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது. இது ஒரு கட்டளை போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் தலைமையாக இருந்தாங்க அந்த போருக்கு. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் இரவு நேரத்தை தங்கும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. யாருமே நெருப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னா இருட்டாக தானே இருக்கும். அப்போ ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த போரில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தலைமை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டு போய் கேட்கலான்னு போயிட்டாங்க. நீங்கள் செஞ்சது சரியில்லை, யாருமே நீங்கள் நெருப்பு எரிக்கக்கூடாது, வெளிச்சம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் என்று கேட்கலாம் எழுந்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தடுத்து சொல்வார்கள், உமர் அவர்களே உட்காருங்க, கேட்காதீங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போருடைய தந்திரங்களை தெரிந்தவர். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சிருக்காங்க? தளபதியாக நியமித்திருக்கிறார்கள். அதனால கேட்காதீங்க அப்படின்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்துட்டாங்க. அதுதான் ஒத்துழைப்பு. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அந்த தளபதிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். போர் என்பது சிறப்பாக முடிந்தது. இது போன்ற ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம அரசியலில் பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறோம். நம்ம ஏன் பின்னடைவா இருக்க காரணம் என்ன தெரியுமா? எதற்கு ஒத்துழைக்கணும், எதற்கு ஒத்துழைக்க கூடாது என்பது நமக்கு தெரியல. தீமையான காரியத்துக்கு முன்னா நம்ம ஒத்துழைச்சிடறோம். அதான் இந்த வசனத்துக்கு நேர் மாற்றோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வசனத்தை பற்றி தான். இப்போ தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்மையான விஷயத்துக்கு உடன் போங்க, ஒத்துழைப்பு செய்யுங்கள், தீமையான விஷயத்துக்கு ஒத்துழைப்பு செய்யாதீர்கள். நாம் அரசியலிலும் கூட பின்தங்கி இருப்பதற்கான காரணம் நன்மையான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வது என்பது குறைவு. தீமையான விஷயங்களுக்கு தான் என்ன செய்யலாம், முன்னிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அரசர்களாக இருந்தார்கள். நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்கள். அப்பாசிய கலீஃபாக்கள், நம்ம இந்திய திருநாட்டை ஆண்டவர்கள், முகலாயர்கள்.
ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, இன்னைக்கு ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வர முடியல, சாதாரண ஒரு இதில் கூட தனித்து நின்று ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? ஒத்துழைப்பு என்பது நம்மிடத்துல ஒரு கூட்டாக இல்லை. தீமைக்கு முன்னிக்கிறோம், பிரச்சனை சண்டைன்னா முன்னாடி வந்துடுறோம். ஆனால் சரியான நேரத்தில் ஒத்துழைப்பு இல்லாத அரசியல் பின்னோக்கி இருக்கிறோம். நாம் வரலாறுகளை பார்க்கும் பொழுது அரசர்களாக இருந்தவர்கள் தன்னிடத்தில் இருந்த நீதிபதிகளுடைய அந்த தீர்ப்பை ஏற்றிருக்கிறார்கள். காலி ஷுரைக் இப்னு உபைத், இவங்க யார் அப்படின்னா அப்பாசிய மன்னராக இருந்த மஹதி, பக்தாத்தில் அவங்க மஹதிங்கிறவங்க மன்னராக இருந்தாங்க. கூஃபா நகரில் இவங்க நீதிபதியாக நியமித்தாங்க. இந்த கூஃபா நகருடைய ஆளுநராக அந்த மஹதிங்கிற மன்னருடைய சிறிய தந்தை மூசா அவர்கள் இருந்தார்கள். கூஃபாவில் ஆளுநராக மூசாங்கிறவங்க இருந்தாங்க, மன்னராக மஹதி இருந்தாங்க, நீதிபதியாக ஷுரைக் இருந்தாங்க, கூஃபாவுடைய நீதிபதியாக. இப்பொழுது ஆளுநராக இருந்த அந்த மூசா என்பவர் என்ன உறவு முறைனா, மஹதி அவங்களுக்கு மன்னருக்கு சிறிய தந்தையுடைய உறவு முறை, சொந்தக்காரவங்க தான். அவங்க தான் ஆளுநராக நியமிச்சிருக்கிறாங்க கூஃபால. இப்ப அந்த மூசாங்கிற அந்த ஆளுநர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெண்மணியிடத்துல இருக்கக்கூடிய தோட்டத்தை விலை பேசுகிறார். அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் தோட்டத்தை விற்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. வம்படியாக எனக்கு தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கடைசி வரையும் அந்த பெண்மணி என்ன செய்யல, கொடுக்கல. கடைசியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மூசா என்ன செய்தார் தெரியுமா, அந்த பெண்மணிய தோட்டத்தினுடைய வெளியில் இருக்கக்கூடிய சுவர்களை இடித்து விட்டு தன் தோட்டத்தோடு இணைத்து கொண்டார். இப்ப பெண்மணி நீதிபதிட்ட ஷுரைக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க, ஆளுநர் என்னுடைய தோட்டத்தை அபகரித்து விட்டார். நீதிபதி ஷுரைக் உடனே என்ன செஞ்சாங்க, உத்தரவிட்டாங்க. என்ன செய்யணும், ஆளுநர் அவர்கள் என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு வரணும், நீதிமன்றத்துக்கு வரணும். இப்ப ஆளுநர் என்ன செஞ்சாங்க, ஆளுநர் பெரிய ஆள் இல்ல, சாதாரண ஆள் அவ்வளவு சீக்கிரமா கூப்பிட முடியாதுல்ல. ஆளுநர் மூசா என்ன செய்தார் தெரியுமா, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னிடம் இருந்த சில ஆட்களை அனுப்பி நீதிபதிட்ட போய் சொல்ல சொன்னாரு, இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க, இது ஆளுநருடைய விவகாரம், நீங்க தலையிடக்கூடாது என்று சொல்லி ஆள் அனுப்பினார். வந்தவர்களை நீதிபதி என்ன செய்தார் தெரியுமா, பிடிச்சி ஜெயில போட்டாங்க, கைதிகளாக சிறையில் அடைத்து விட்டார். பிறகு ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் சிறையில் அடைச்சாங்களோ வெளியில் எடுத்துட்டார். இதை தெரிந்ததற்கு பிறகு நீதிபதி ஷுரைக் உடனே பக்தாதுக்கு சென்றார். மன்னர் மஹதியை சந்தித்தார். மன்னர் மஹதியிட்டே சொன்னார், ஷுரைக், என்னை நீதிபதி பொறுப்பிலிருந்து விடுவித்து விடுங்கள், எனக்கு வேணாம் இந்த பொறுப்பு. ஏன்னா உங்களுடைய சிறிய தந்தையா இருக்கக்கூடிய ஆளுநர் மூசா அவர்கள் இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கிறார். உடனே மஹதி என்ன செஞ்சா தெரியுமா, மன்னர் உடனே ஆளுநரை வர வச்சார். ஆளுநர் மூசா வந்து நீதிபதி ஷுரைக்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நீதிபதிகளை மன்னிச்சிருங்க, நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், நீங்கள் யாரை விடுதலை செய்து விடுவித்தீர்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், நீங்களும் அந்த பெண்மணியும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும், நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டார். மஹதி அவர்கள் பேரரசர், ஆளுநர் தன்னுடைய சிறிய தந்தை தான், எந்த பாரபட்சம் பார்க்கல. நீதிபதி ஷுரைக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னார், ஒத்துழைப்பு கொடுத்தார் மன்னர். ஒரு மன்னர் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய நீதிபதிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். வரலாறு இன்னமும் அவரை பேரை நினைவு கூறுகிறது. இப்படி வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்ததுனால தான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமம் ஆகல. அரசியல் வாழ்க்கை என்ன ஆச்சு, உதயமாய் கொண்டே இருந்தது, மன்னர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நம்முடைய முகலாயர்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம நாட்டை ஆழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்மளால ஏன் ஒரு சாதாரண ஒரு பொறுப்புக்கு கூட வர முடியல? காரணம் என்னன்னா, நம்முடைய ஒத்துழைப்புங்கிறது நீதியிலே நேர்மையிலும் இல்லை, அநியாயத்திலே அட்டுழியத்திலும் தான் இருக்குது. யாருக்கு நம்ம வரிந்து கட்டு கொண்டு போனோம், யார் அநியாயக்காரனும் அவனுக்கு பின்னாடி நிற்கிறோம், எது தீமையா இருக்கோ அதுக்கு பின்னாடி நிற்கிறோம். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, விஷயம் நிறையா இருக்கிறது, ஒரே ஒரு சிந்தனை தான் அந்த ஜும்மாவில். நன்மையான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, தீமையான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. இதுதான் நமக்கு வெற்றி தரும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட உயர்தரமான வெற்றியை நம்முடைய சமுதாயத்துக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.